நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்ட காரைக்கால் மீனவர் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதி அறிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து புதுவை முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், காரைக்கால் மீனவர்கள் 26 பேர் கடந்த 5ஆம் தேதி கடலில் மீன்பிடித்த பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களை மீட்க வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 12ஆம் தேதி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 7 காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டதாகவும், இதனையடுத்து கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 26 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவியும், தாக்கப்பட்ட 7 மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 15,000 ரூபாய் நிதி உதவியும் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஒட்டக சிவிங்கி வடிவிலான மின் விளக்குகளின் கீழ்ப்பகுதியில் மின் உயர்கள் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் திறந்த வெளியாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சுற்றுலா தளத்தில் பெயர் பெற்ற புதுவையை மேன்மேலும் அழகுபடுத்த புதுவை சுற்றுலாத்துறை பல்வேறு திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு பகுதியாக புதுவையின் சுற்றுலா தலங்களில் முதலாவதாக திகழும் கடற்கரைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பல்வேறு மேம்பாட்டு பணிகள் அழகுபடுத்தும் வகையில் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி புதுவை கடற்கரை சாலையை அழகுபடுத்தும் வகையிலும் அங்கு நடந்து செல்பவர்களுக்கும் வாகனங்களில் செல்பவர்களுக்கும் கூடுதல் வெளிச்சம் தருவதற்காக ஒட்டக சிவிங்கி வடிவிலான மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு அமைக்கப்பட்ட விளக்குகள் சாலையை அழகுபடுத்துவது ஒருபுறம் இருந்தாலும் மற்றொருபுறம் ஆபத்தையும் ஒளிர காத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் அந்த மின் விளக்குகளுக்கு தரையில் இருந்து மின்சாரம் செலுத்தப்படும் நிலையில் தரையில் இருந்து அரை அடி தூரத்தில் மின் இணைப்புகளை சரி செய்வதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதில் பணி முடிந்தும் அப்பகுதி மூடாமல் விடப்பட்டுள்ளதால் திறந்த வெளியாக இருப்பதால் ஒயர்கள் வெளியில் நீட்டியபடி காணப்படுகிறது. சிறிய குழந்தைகள் எண்ணற்ற அளவில் நாள்தோறும் கடற்கரையில் விளையாடுவதை அனைவரும் அறிந்த நிலையில் திறந்த வெளியில் உள்ள மின்சாரம் பாயும் ஒயர்கள் குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று கடற்கரைக்கு வரும் மக்கள் அச்சப்படுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி திறந்த வெளியில் உள்ள மின் விளக்கின் அடிப்பகுதியை மூட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. வரலாறு காணாத வகையில் விலை உயர்வை தொட்ட தங்கம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. அப்படி அதன் வரலாறு தான் என்ன? ஒரு சிறிய பார்வை. 1925ஆம் ஆண்டுகளில் 10 கிராம் தூய தங்கம் 18 ரூபாய் 75 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 35 வருடங்களுக்கு பின்னர் 1959 தான் 2 இலக்கங்களில் இருந்த 10 கிராம் தூய தங்கத்தின் விலை 102 ரூபாய் என 3 இலக்கங்களை தொட்டது. பின்பு 4 இலக்கங்களாக தங்கத்தின் விலை 22 வருடங்களுக்கு பிறகு 1980களில் 1330 ரூபாயாக உயர்ந்தது. அதன் பிறகும் கூட சுமார் 28 வருடங்கள் கழித்தே கடந்த 2007ஆம் ஆண்டு 10 கிராம் தங்கம் 10,800 ரூபாய் என 5 இலக்கங்களுக்கு எட்டியது. ஒவ்வொரு இலக்கங்களுக்கும் சுமார் 20 வருடங்கள் குறையாமல் எடுத்துக்கொண்ட 10 கிராம் தங்கத்தின் விலை 4 வருடங்களில் 10,800 ரூபாயில் இருந்து வரலாறு காணாத வகையில் 32,000 ரூபாயை எட்டியது. கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வில் சிக்கி தவித்திருந்த மக்கள் தங்கத்தின் விலையும் உயர்ந்ததால் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏழை நடுத்தர மக்களின் நிலைமை சொல்லத்தகாததாக அமைந்திருந்தது. அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்த அனைத்து தருணங்களிலும் அத்தியாவசியம் என்று மக்கள் கருதுகின்ற வகையிலான தங்கத்தின் வரலாறு காணாத விலை உயர்வு தொடர் வீழ்ச்சியை கண்டுள்ளது. மக்களிடையே மகிழ்ச்சியை கூட்டியுள்ளது. அமெரிக்க பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து வருவதால் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்து பங்குச் சந்தையில் முதலீட்டின் அளவு அதிகரித்து வருவதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 2,672 ரூபாய் வரை குறைந்துள்ளது. 23,000 ரூபாய் வரை விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கம் தற்போது 19,000 ரூபாயை நோக்கி சரிந்துள்ளது. இதுகுறித்து பங்குச்சந்தை நிபுணரும் கேபிட்டல் போக்கஸ் நிறுவனருமான திரு சிவக்குமார் கூறுகையில், தங்கம் வெள்ளி இறங்குறதுக்கான காரணங்கள் இன்னும் இறங்குமா அப்படிங்கிறது பொதுமக்களோட கேள்வியா இருக்குது. தங்கம் வெள்ளி இன்னமும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. 2100 வரைக்கும் தங்கம் வரலாம். வெள்ளி இன்னும் 35 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைப்ரஸ் நாட்டில் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதுல அவங்களோட கையிருப்பு தங்கத்தை வெளியிடுறாங்க. மற்ற நாடுகளும் சேர்த்து கிட்டத்தட்ட ஓவரால் ஒரு 2,500 டன் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அவங்க விற்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியாலே கோல்டு தங்கம் வெள்ளிகள்லாம் இறங்குது.
இப்போ தங்கம் இன்னமும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுமக்கள் என்னன்னா இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் முதலீடு போடுறீங்கன்னா ஒரு 25,000க்கு முதல்ல வாங்கிக்கோங்க. சிறுக இறங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். இப்போ இறங்கின வாய்ப்பை கொஞ்சம் பயன்படுத்தி ஒரு 25% இப்போ வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு 1 லட்சம் வாங்குறீங்கன்னா ஒரு 25,000க்கு மட்டும் வாங்கிட்டு இப்போ இன்னும் ஹோல்ட் பண்ணுங்க. புதுவை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு பொது மருத்துவமனையில் 3வது தளத்தில் சிறுநீரக மருத்துவ பிரிவு மற்றும் மத்திய நூலகம் அமைந்துள்ளது. அங்குள்ள கழிவறைக்கு பின்புற தூணில் வாலிபர் ஒருவர் தூக்கில் பிணமாக தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மருத்துவமனை அதிகாரிகள் பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த வடக்கு கண்காணிப்பாளர் ராமராஜு, ஆய்வாளர் பொறுப்பு ரகுநாயகம், உதவி ஆய்வாளர் சஜித் மற்றும் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை அறைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் யார் என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தற்போது இறந்த வாலிபரின் வயதை மதிக்கத்தக்க 25 வயது வாலிபர் அதிகமான் என்ற பெயரில் மருத்துவமனையில் சேர்ந்து ரண சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென நேற்று 16ஆம் தேதி பிற்பகல் மாயமாகியுள்ளார். மேலும் அவருடன் சிகிச்சை பெற்று வந்த நண்பர் நேற்று காலை டிஸ்சார்ஜ் ஆகியுள்ள நிலையில் மாயமான அதிகமான் தனது வீட்டிற்கும் வரவில்லை என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதால் தற்கொலை செய்து கொண்டது அதிகமான் தானா என்பதை உறுதி செய்ய தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் மருத்துவமனையில் இருந்து மாயமான பட்டியலில் உள்ள அதிகமானும் அவரது நண்பரும் தமிழக பகுதியான செல்லஞ்சேரியில் மருத்துவ மாணவியிடம் செயின் பறித்துவிட்டு பைக்கில் வந்தபொழுது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்ததால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்ததும் தெரியவந்துள்ளது. புதுவையில் யுடிசி மற்றும் எல்டிசி பணியிடங்களுக்கு வழங்கப்பட்ட பணி ஆணைக்கு தடை பெற்றுள்ளதை கண்டித்து தலைமை தபால் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுவையில் யுடிசி மற்றும் எல்டிசி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டோர் கூட்டமைப்பினர் தலைமை தபால் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேர்மையான முறையிலும் வெளிப்படையாகவும் தேர்வுகள் நடத்தி எல்டிசி, யுடிசி, சீனியர் கிளார்க், பண்டக காப்பாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர் ஆகிய பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்த புதுவை அரசுக்கு நன்றி தெரிவித்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பணியில் அமர்த்த தடை பெற்று புதுவை அரசின் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவோரை கண்டித்தும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பின் அமைப்பாளர் பாஸ்கரன் துவக்கி வைத்த உண்ணாவிரதத்தில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட நிலையில் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ததற்கு நன்றி தெரிவித்தும் தேர்வானவர்களை பணியில் அமர்த்த தடையாக உள்ள வழக்குகளை சிறப்பு வழக்கறிஞர்களை கொண்டு விரைவில் முடித்து பணியில் அமர்த்த வலியுறுத்தியும் உண்ணாவிரதத்தின் போது கையெழுத்து இயக்கமும் நடத்தப்பட்டது. இங்க எல்டிசி, யுடிசி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க எல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கும். எதுக்குன்னா இப்ப ஒரு 700 பேர் நாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கோம். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இது ஒரு தனி நபரோட வேலை. கவர்மெண்ட் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற நேரத்துல இவங்க அந்த மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் மீட்டிங் போட்டு அரேஞ்ச் பண்ணி இப்ப இன்னைக்கு உண்ணாவிரதம் நடத்துறோம். எதுக்காகனா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தனிநபருக்கு எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோம். பிரெஞ்சு ஆட்சி மற்றும் பிரெஞ்சு கலாச்சாரம் பற்றி மத்திய அரசிற்கு தெளிவுபடுத்த பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல இயக்கத்தினர் புதுவையிலிருந்து டெல்லி புறப்பட்டனர். இந்தியாவோடு இணைந்த புதுச்சேரி மக்கள் தியாகம் என்றென்றும் போற்றத்தக்கதும் மகத்தானதும் என்றும் பிரதமர் நேரு மறைவிற்கு பின் அத்தியாகம் அரசியல் கட்சிகளால் முன்னிறுத்தப்படவில்லை என்றும் பிரெஞ்சு நேஷனாலிட்டியை பறிகொடுத்த புதுவை மக்களின் நிலை பரிதாபத்திற்குரியது என்றும் இதனை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகியோரை சந்தித்து தெளிவுபடுத்தவும் பிரெஞ்சு நேஷனாலிட்டியை பறிகொடுத்த புதுவை மக்கள் தியாகி பென்ஷன் பெற தியாகி பென்ஷன் பட்டியல் அளிக்கவும் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் புதுவையிலிருந்து டெல்லி புறப்பட்டனர். இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் தியாகம் மறவர்கள் 100 பேரை வழி அனுப்பும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட முன்னோடிகள் ரயில் நிலையத்தில் திரண்டு வழி அனுப்பி வைத்தனர். தட்டாஞ்சாவடி பொய்யாக்குளத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நகராட்சி அதிகாரிகளை பார்வையிட அழைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தட்டாஞ்சாவடி பொய்யாக்குளம் கிளை சார்பில் அப்பகுதியில் 150 குடும்பங்களுக்கு 2 ஆண்கள் கழிவறையும் 2 பெண்கள் கழிவறையும் 4 தண்ணீர் குழாய்கள் மட்டுமே உள்ளதுடன் ஒரு குப்பை தொட்டி கூட இல்லாமல் குப்பைகளை நகராட்சியும் அல்லாததை கண்டித்தும் பொய்யாக்குளம் அவலத்தை பார்வையிடுவதற்கு உழவர்களை நகராட்சி அதிகாரிகளை வெற்றிலை பாக்கு தாம்பூல தட்டுடன் அழைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதற்காக கிளை தலைவர் சுப்பிரமணி தலைமையில் உழவர்கரை கமிட்டி தலைவர் அந்துவான், செயலாளர் முரளி ஆகியோர் முன்னிலையில் இளைஞர்களும் அப்பகுதி மக்களும் கொக்கு பார்க் அருகில் இருந்து பேரணியாக சென்று உழவர்கரை நகராட்சி அலுவலகத்திற்குள் சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றும் அவர்களை மீறி உள்ளே சென்றவர்கள் ஆணையர் இல்லாததால் பொய்யாக்குளம் அதிசய பகுதியை பார்வையிட வருமாறு வெற்றிலைப்பாக்கு, தாம்பூலத்தட்டுடன் அதிகாரிகளிடம் மனு அளித்துவிட்டு சென்றனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் இந்த நூதன போராட்டத்தால் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் கரை ஒதுங்கிய ஆண் சடலம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கரை ஒதுங்கிய நிலையில் இதனை கண்ட மீனவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அரியாங்குப்பம் போலீசார் அழுகிய நிலையில் இருந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார் என்பது குறித்தும் அவர் கால் தவறி ஆற்றில் விழுந்தாரா அல்லது வேறு ஏதும் அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் திட்ட அலுவலகம் முன்பு ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு புதிய படகுகள் மற்றும் என்ஜின்கள் வாங்கித் தர வேண்டும், சுற்றுலா பயணிகளுக்கு நிழல் வசதியும் அமரும் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும், உதவி மேலாளர்களுக்கு மேலாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் 7வது நாளாக திட்ட அலுவலகம் முன்பு ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிர்வாகிகள் ஆனந்தராசன், CH பாலமோகனன், புகழேந்தி, மோகனகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.